டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கான முட்டை மிட்டாய் ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஆற வச்சு பீஸ் போட்டு நம்மளோட கஸ்டமருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி என்னோடய மாமியும் வந்து 1.5 கிலோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து என்னென்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன். சோறு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வந்து முட்டை போட்டு பொரித்து காட்ட போகிறேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான பீர்க்கங்காய் பொரியல் வந்து நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி முட்டை போட்டு பீர்க்கங்காய் பொரியல் பண்ணும்போது அதை மட்டுமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும். இது கூட கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறேன்னா, இது கூடவே வந்து முட்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். பீர்க்கங்காவும் இதில் தான் வதங்கணும், முட்டையும் நம்ம இதில் தான் வதக்கி எடுக்கணும். அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சும். இதுக்கப்புறம் வந்து ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் சேர்க்கும்போது அந்த முட்டைனோட ஸ்மெல் வந்து நமக்கு வராது. கட் பண்ணி வச்சு பீர்க்கங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இடையிடையே ஒரு 2 தடவை எடுத்து கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கலரில் பீர்க்கங்காய் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம சைடில் இப்படி ஒதுக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஆயிலெலாம் அப்படியே வரும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மாதிரி 3 முட்டை நான் வந்து இன்றைக்கி இதில் சேர்த்துக்க போகிறேன். 3 முட்டை சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி எக்கு, அது கூடவே வந்து பெப்பர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. அந்த முட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு முட்டை நல்லா வெந்து உதிரி உதிரியாக வர்ற மாதிரி நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பீர்க்கங்காய் முட்டை போட்ட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். பீர்க்கங்காய் முட்டை போட்ட பொரியல் வந்து பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு கூடயுமே சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னென்னா, எனக்கு அம்மா வீட்டிலேருந்து ஈரல் குழம்பு கொடுத்து விடுறேன்னு சொன்னதுனால நான் குழம்பு வைக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். சரி போதும், இதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இன்றைக்கி ஈரல் குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் முட்டை போட்ட பொரியல் எல்லாமே சேர்த்து நல்லா சாப்பிட்டாச்சு.